ஓகே, நம்மளோட ட்ரியூனா சர்வே வெப்சைட் உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் சிலபஸ் அப்படிங்கிற லிங்க் ஆகிட்டு இருக்குது. இப்போ சிலபஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ பிசி 2025 பிசி எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, பகுதி 1 அப்படிங்கிறது தமிழ் மொழி தகுதி தேர்வு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், 2 எக்ஸாமாக நடக்கு. ஒன்று மெயின் எக்ஸாம், ஒன்று எலிஜிபிலிட்டி எக்ஸாம். சரிங்களா? ஸோ இப்போ தமிழ் மொழி தகுதி தேர்வில் ஆல்ரெடி நம்ம பார்த்தா தான் 80 மார்க்குக்கு கொஸ்டின் இருக்க போது. இதில் நம்மளுக்கு 32 எடுத்தால் பாஸ். சரிங்களா? ஸோ இதுக்குன்னு ரொம்ப எஃபெக்ட் கொடுத்து படிக்க தேவையில்லை. பட் ஆனால் கண்டிப்பாக 32 மார்க் எடுத்தால் தான் அடுத்த எக்ஸாமை திருத்துவாங்க, மெயின் எக்ஸாமை திருத்துவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டம் அப்படி நம்ம இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கப்படும் தமிழ் பாடங்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், 10th வரை உள்ளதில் தான் எடுக்க போகிறாங்க. இதில் என்னெல்லாம் அப்படின்னா, தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறதுல டோட்டலாக கொடுத்துட்டாங்க. தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. மொழித்திறன், பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல், தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டு தொடர்பான வினாக்கள் கேட்கப்படும். சரிங்களா? ஸோ இதுதான் தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டம். இந்த இதில் இருந்து தான் நம்மளுக்கு கொஸ்டின் வரப்போகுது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக மெயின் எக்ஸாம் எடுத்துக்கிடுவோம். பகுதி 2 முதன்மை எழுத்து தேர்வு. இதுதான் நம்மளுக்கு கட் ஆஃப் ஃபுல்லாக வரப்போகுது. சரிங்களா? 70 மார்க்குக்கு இந்த கொஸ்டின் இருக்கும். இதில் எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 மணி 20 நிமிடங்கள். சரிங்களா? அதாவது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தோம்னா அதுலேயுமே 1 மணி 20 நிமிடங்கள், இதுலேயுமே 1 மணி 20 நிமிடங்கள் சேர்த்து தான் இருக்கும். சரிங்களா? அதாவது 2 மணி நேரம் 40 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இதில் பகுதி ஆளை பார்த்தோம் அப்படின்னா பொது அறிவு ஜென்ரல் நாலேஜ்லேருந்து ஒரு 45 கொஸ்டின், உளவியல்லேருந்து 25 கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? பகுதி ஆ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே தான் 6th to 10th வரை உள்ள புக்கில் இருந்தால் தான் நம்மளுக்கு கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொது அறிவியலில் இயற்பியல், வேதியியல், உயிரியல், சூழ்நிலையியல், உணவு அண்ட் ஊட்டச்சத்துவியல். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சயின்ஸில் எங்கே இருந்தாலும் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? அதாவது இந்தந்த இப்போ இயற்பியலில் இந்த டாபிக்ல இருந்தால் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ சயின்ஸ் ஃபுல்லாகவே படித்தாகணும். அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் வரலாறு, புவியியல், இந்திய அரசியல், பொருளாதாரம் இதுலேயுமே இந்தந்த டாபிக்ல இருந்தெல்லாம் எடுக்கேன் அப்படின்னு சொல்லலை. சரிங்களா? ஸோ வரலாறு அப்படின்னா வரலாறு எல்லாமே படித்தாகணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ சோசியல் சயின்ஸு இது எல்லாமே தரவாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். சோசியல் லெவலில் கொஸ்டின் வருது, சயின்ஸில் எவ்வளோ கொஸ்டின் வருது அப்படின்னு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பொது அறிவு அண்ட் நடப்பு நிகழ்வுகள். சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன டாபிக்லேருந்து வருது அப்படின்னா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சமீபகால வளர்ச்சி, இந்தியாவில் அரசியல் வளர்ச்சி, இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் கலை அண்ட் கலாச்சாரம், விளையாட்டுகள் அண்ட் தடகள விளையாட்டுகள், தேசிய அண்ட் சர்வதேச விருதுகள், தேசிய அண்ட் பன்னாட்டு அமைப்புகள், பெயர் சுருக்கங்கள், யார் யார், புத்தகங்கள் அண்ட் ஆசிரியர்கள், இந்தியா அண்ட் அதன் அண்டை நாடுகள், இன்றைய கால இந்தியா மற்றும் உலக நடப்பு நிகழ்வுகள். சரிங்களா? இதில் இருந்து தான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ பிசிக்குன்னு ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க கரண்ட் அஃபேர்ஸ். பட் ஆனால் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாமே படிச்சுட்டு, அதாவது சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸை ஜனவரியில் இருந்து இப்போ நவம்பர் வரைக்கும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பகுதி ஆ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உளவியல். சரிங்களா? ஸோ உளவியலில் இருந்து என்னென்ன டாபிக் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரிங்களா, ஃபர்ஸ்ட் இது தொடர்பு அண்ட் தொடர்புகொள் திறன். சரிங்களா? அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில். நம்ம தமிழில் இருந்து, சரிங்களா, தமிழில் இருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எண் பகுப்பாய்வு, நியூமெரிக்கல் அனாலிசிஸ்லேருந்து 5 கொஸ்டின். சரிங்களா? தேர்ட் ஒன் லாஜிக்கல் அனாலிசிஸ்லேருந்து 5 கொஸ்டின். ஃபோர்த் ஒன் மென்டல் எபிலிட்டியிலேருந்து 5 கொஸ்டின். சரிங்களா? கடைசியாக தகவல்களை கையாளும் திறன், இன்ஃபர்மேஷன் கேண்டிலிங் ஸ்கில் அப்படிலேருந்து 5 கொஸ்டின். சரிங்களா? ஸோ டோட்டலாக சைக்காலஜியில் 25 கொஸ்டின். சரிங்களா? ஸோ இப்போ மெயின் எக்ஸாமில் 70 மார்க்குக்கு என்ன அப்படிங்கிறது சிலபஸை வச்சு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, எல்லாரும் 70க்கு 65+ டார்கெட் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.